ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட தொடர்ச்சியாக சங்கீத புஸ்தகங்களிலிருந்து தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தைகள் நிமித்தமாக இந்த நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து அவன் எழுதி வைத்திருக்கிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 8ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. இது அவன் அந்த காலத்தில் எழுதி வச்சிருந்தான், ரைட்டு தான். ஆனால் தாவீது எழுதின சங்கீதங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நடைபெறுகிறது. எஸ்பெஷலாக இந்த அருமையான 2020ஆம் ஆண்டிலிருந்தே நடைபெறுகிறது. அவன் சொன்ன கொடுமைகள், அவன் சொன்ன வியாதிகள், அவன் சொன்ன பயங்கரமான காரியங்கள் எல்லாமே நடந்து அதற்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி வைத்துவிட்டு தேவாதி தேவனுடைய நாமம் எவ்வளவு மேன்மை என்று எழுதுகிறார். இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அனைத்துமே இந்த நாட்களிலே நடைபெறுகிறது. ஆதலால் இதனை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அவன் இருக்கிற ஸ்தலத்தை குறித்து அந்த நாட்களிலே அவன் எழுதவில்லை. அவன் இருந்த தேசத்தை குறித்து அவன் எழுதவில்லை. அவன் இந்த நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் உரைத்து வைத்திருக்கிறான். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கிங் டேவிட் வாஸ் ஏ குட் ப்ராஃபட். தாவீது ராஜா ஒரு அருமையான தீர்க்கதரிசி. தேவனிடமிருந்து எல்லா காரியங்களையுமே எடுத்து உரைக்கிறவன். காலங்களை குறித்தும் ராஜ்யங்களை குறித்தும், அப்படியே ராஜாக்களை குறித்தும், அப்படியே ஜனங்களை குறித்தும், அப்படியே தேவனுடைய அருமையான திட்டங்களை குறித்தும் தெளிவாய் சொல்லுகிற தாவீது ராஜா. பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை. அவன் பார்க்குறான். அன்றைக்கே ஆண்டவர் அவனோடு கூட சொல்லிவிட்டார், பூமி முழுவதும் அவருடைய நாமம் மேன்மையாக இருக்கும். ஆதலால் தான் அவன் இந்த வசனங்களிலே அவன் எடுத்துரைக்கும் பொழுது, உம்முடைய நாமம் பூமி எங்கு எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். இந்த வேத புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம். அதை ஒரு சிலர் அதை பார்த்து அனுபவித்திருக்கிறார்கள். வானங்கள் என்று சொன்னால் இது எல்லாரும் போய் எல்லா வானத்தையும் பார்த்தது கிடையாது. ஒரு வானத்துக்கு கீழே இருக்கிறதுல ஏன் நம்ம இன்னும் ஒன்றும் சரியாக பார்த்துக்கல. அந்த ஒரு வானம் முதலாவது வானத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறதும் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமாய் வானங்கள், முதலாவது வானம், 2வது வானம், 3வது வானம், அதற்கு பிற்பாடு வானாதி வானங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது இவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். வானங்களுக்கு மேல் என்ன இருக்கிறது? வானங்களுக்கு மேல் நமக்கு எட்டா கனியாக எதையாச்சும் பார்க்குறோமான்னு சொன்னால் எப்போதையாச்சும் பார்த்து ஆராய்ஞ்சு வானங்களுக்கு எல்லாம் படைச்சி வச்சுருக்கிறாரு. அவர் படைத்த கிரியைகள் எத்தனை இருக்கிறது, அவை எல்லாத்தையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா அன்றைக்கி நம்ம பார்க்குறோமான்னு சொன்னால் நம்ம அதை பார்க்குறதில்ல. நம்ம கண்ணெல்லாம் டிவியையும் செல்லையும் தான் பார்க்குது. வானங்களுக்கு மேல் என்ன இருக்கிறது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்றைக்கே கண்டுபிடித்து சொல்லிவிட்டான், உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். தேவனுடைய மகத்துவம் அது வானங்களுக்கெல்லாம் மேலே இருக்குது. அப்படின்னு சொல்லி இவன் எப்படி கரெக்டாக எழுதுகிறான்? வானங்களுக்கு மேலாக வைத்தீர்,
அப்போ இந்த பூமி எங்கே அவருடைய நாம மேன்மையாய் மாறப்போகிறது? எவ்வளவு மேன்மை என்று சொல்லியிருக்கிறபடியினால் அன்மெஷரபிள் திங், அதை அளக்க முடியாது. எவ்வளவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இவ்வளவு என்று அளக்க முடியாது தான் எவ்வளவு என்பது. இப்போ இவ்வளவு தான் சொல்லி நீங்கள் அளந்து சொல்லவே முடியாது. அதுதான் எவ்வளவு என்று அருமையாக எழுதி வைத்து விட்டார். ஆனால் அப்போ மேன்மை எவ்வளவு மேன்மை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மேன்மையில் உங்களுக்கு பங்கு உண்டு. இந்த மேன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த மேன்மை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆயத்தமாகி விட்டார் இந்த கடைசி நாட்களிலே. ஆதலால் தேவனிடத்திலிருந்து வருகிற மேன்மையை யாவரும் விவரிக்க முடியாது. எவ்வளவு என்று சொன்னால் அது இவ்வளவு என்று சொல்லி யாராலும் கணிக்க முடியாத மேன்மையை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு வந்து நிற்கிறாரே. அவரை பார்க்கிற கண்கள் உனக்கு இருக்கிறதா? அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற தன்மை உனக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். அவ்வளவு பெரிய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவன் அருமையாக சொல்லுகிறான், நம்முடைய மகத்துவத்தையும் வானங்களுக்கு மேலாக வச்சிருக்கிறீரே. மகத்துவத்தை வானங்களுக்கு மேலே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டானே அருமையான தாவீது ராஜா. வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிற மகத்துவம். அவன் சொல்லுகிறான், அந்த மகத்துவத்தையுமே நமக்கு அதிலும் பங்கு உண்டு, அதிலும் பங்கு உண்டு. மன துருக்கத்திலும் மாறாதவர் தம்முடைய மகத்துவத்தினால் மனதுருக்கமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இறக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துணுன்னு சொன்னால் வானங்களுக்கு மேலான மகத்துவம், வானங்களுக்கு மேலாக மகத்துவம். ஒரு வானத்துக்கு கூட போக முடியாமல் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகுவதற்கு எத்தனை பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்திலே நாம் பலனடையாதபடிக்கு காணப்படுகிறோம். கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது கொஞ்ச நேரம் வேலைவசிக்கிட்டு பிற தூரத்துக்கு வச்சிட வேண்டியது, கொஞ்ச நேரம் முழங்கால் போட வேண்டியது பிற ரொம்ப வசதியாக இருக்க முழங்கால் நிற்க முடியல உட்கார்ந்து கொள்ள வேண்டியது, கொஞ்ச நேரம் ஆலயத்தில் போய் உட்காந்துருக்க வேண்டியது, பிற தூங்கின உடனே அப்படியே சாஞ்சு கால் நீட்டி தூங்கிட வேண்டியது. ஆண்டவர் முழித்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா தூங்குகிறவர்களுக்கு ஆசீர்வாதமா? நீங்கள் தான் அவரை பார்க்க வருகிறீர்கள், நீங்கள் தான் அவரோடு பேச வந்திருக்கிறீர்கள், வருகிறீர்கள் ஆலயத்திற்கு உங்கள் இருக்கிற இடங்களிலும். ஆனால் உங்களுக்கே உறுதியாய் தெரியுமா நாம் அவரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். I have contact with my Lord Jesus who is above in the heaven. எல்லா வானங்களுக்கும் மேலாக இருக்கிறாரு, மகத்துவத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மகத்துவத்தை அடுத்தாற்போல் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் வேலன் உண்டு பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here the King David is telling a secret thing unto all the people. இங்கு அருமையாக தாவீது ராஜா ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். இன்னமும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளாத ஒரு ரகசியம், இப்பொழுதும் அநேகருக்கு புரியாத ஒரு ரகசியம். என்ன ரகசியத்தை சொல்லுகிறார்? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட. பகைஞன், அவனுக்கு அந்த காலத்தில் பகைஞன் இருந்தான், பழிகாரன் இருந்தான், பழி வாங்குகிறவன். அது பயங்கரமான ஒரு காரியம். பகைஞன் பகைச்சிக்கிட்டு இருப்பான், அது திடீர்னு எந்த நேரத்தில் பகைக்கான்னு தெரியாது. பகைஞன் என்று சொன்னால் பகைத்து கொண்டு இருக்கிறவர்கள். இப்போ எந்த நேரத்தில் வரா, எந்த நேரத்தில் போகிறான், என்ன செய்ய போகிறா, எப்போ பார்த்தாலும் பகைக்கிறவன் திடீர்னு வருவான், திடீர்னு கொஞ்சம் அமர்ந்திருப்பான், திடீர்னு எழும்பிடுவான். அந்த பகைஞனுக்கு பயந்து போய் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். என் பகைஞனை என்ன செய்ய, ஓயாமல் என்னை பகைச்சி என்னை வாட்டி வதைக்கிறானே, என்னை கஷ்டப்படுத்துகிறானே, என்னை உபத்திரப்படுத்துகிறானே என்று அநேகர் நினைக்கிறோம். அடுத்தாற்போல் அவன் சொல்கிறான் பழிகாரன். இந்த பகைஞனை விட மேலானவன் பழிகாரன். இந்த பழிகாரன் சொன்னால் பழி வாங்கி விடுவான். நீ கோர்ட்டுக்கு போயிட்டு எத்தனை பேர் வர்றாங்க பாருங்கள், கோர்ட்டு வாசல்லையே வெட்டி போடுகிறான். கோர்ட்டு வாசல்லே
தினமும் பேப்பரில் வருது. என்ன வருது? அப்படியே கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே அல்லது வாதாடிட்டு வெளியில் வந்த உடனே வழக்கறிஞர் வெட்டி கொலை. ரொம்ப புதுசாக இருக்குது. தினம் வருது. அடுத்தால பழிக்கு பழி. 15 வருஷமாக பழி வாங்க நினச்சி பழி வாங்கிட்டான். உடனுக்குடன் பழி. அங்கோடி அவனை கொன்னான், இங்கோடியுமே இவனை கொன்னான். இப்படிப்பட்ட பழிகள் இந்த பூமியில் இன்றைக்கு அதிகம். உங்களுக்கும் பழிகாரன் இருக்கலாம், பகைஞன் அநேகர் இருக்கலாம். நல்லா கவனிங்க. இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லை, நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும், நீங்கள் அல்லது பெரிய பெரிய ஒரு வேளை பிரசங்கிமாராக இருந்தாலும், ஒரு வேளை நல்ல பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்தாலும், அருமையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும், அல்லது சாதாரண கிறிஸ்தவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்த 2 பேரும் உங்களுக்கு இருப்பாங்க. கண்டிப்பாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் தான் அது நடக்குது. இன்றைக்கி பூமியில் கூடிகிட்டே வந்துருச்சே. பகைஞன் கூடிவிட்டான், பழிகாரன் கூடிவிட்டான். என்ன செய்வது? நீங்கள் எத்தனை முயற்சி மாம்சத்தில் எடுத்தாலும் வேஸ்ட்டு. நீங்கள் எத்தனை முயற்சி மனிதர்கள் மூலமாக எடுத்தாலும் வேஸ்ட்டு. நீங்கள் எத்தனை முயற்சிகளை பணத்தை கொடுத்து எடுத்தாலும் வேஸ்ட்டு. ராஜாக்களை மந்திரிமாரிகளை தேடினாலும் வேஸ்ட்டு. அவங்களுக்கும் இதே மாதிரி பகைஞனும் பழிகாரனும் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களும் எங்கே போகன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் அறிக்கையிடுறாங்க, கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் அறிக்கையிடுறாங்க? கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இது கூடிவிட்டது. இந்த கூடியிருக்கிற இந்த நாட்களில் தான் இந்த வேத வசனங்கள் கிரியை செய்ய போகிறது. அதனால் இந்த ஆண்டவரை தாவீது ராஜா நம்பி அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். அதுக்கு எளிதான காரியம் ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த வசனங்களை வாசிக்கிறேன். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்களின் நிமித்தம். சத்துருக்களும் நிறையா பேர். சத்துருக்கள் நிமித்தம் பகைஞன், பழிகாரன், சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு என்ன செய்வான், எப்போ வருவான், என்ன செய்வான் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எந்த வேலையிலையும் அவனும் வருவான். எந்த வேலையிலையும் சத்துரு 2 வகையான சத்துரு. ஒன்று பிசாசு சத்துருன்னு இருக்குது, இன்னொன்று மனுஷர்கள் சத்துருன்னு இருக்குது. ஆனால் இந்த 3 இவர்களை அடக்கி போட இவர்கள் எப்படி அடக்குவது? ஹவ் டு கண்ட்ரோல் தம்? எப்படி இவர்களை அடக்குவது? அதுக்கு தான் ஒரு வழி சொல்கிறான் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இவங்களை அடக்கணும்னு சொன்னால் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டான். குழந்தைகள் பாலகர், குழந்தைன்னா சின்ன பிள்ளைகள், பாலகர்னாலும் சின்ன பிள்ளைகள். இவங்க வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அப்போ இவங்க என்ன செய்யணுமா? வாயினால் துதிக்க வேண்டும். வாயினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை விட வேண்டும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பிள்ளைகள் பாடினால், நல்லா கவனிங்க, பிள்ளைகள் பாடினால், பிள்ளைகள் அவரை அப்படியே அவருடைய வார்த்தைகளை வாயினால் அறிக்கை செய்தால் இவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். போலீஸ் வச்சுல அடக்க முடியாது. திருப்பி அடுத்தால பழி வாங்க வந்துடுவான். அடுத்தால வேறு எவ்வளோ பலத்தை வச்சும் அடக்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு தெரியாது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, பாலகர் சிறுவர்கள், சிறு பிள்ளைகள் மூலமாய், பாலகர் மூலமாய், பாடல் பாடுகிறதன் மூலமாய், வசனத்தை அறிக்கையிடுகிறதன் மூலமாய் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒன்று குழந்தைகள் இருந்தால் அதோட கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். பாலகர் இருந்தால் அவங்கள கூட சேர்ந்து நீங்களும் பாடி நீங்களும் வசனத்தை அறிக்கையிட்டாலே அவங்க அடங்கி போவாங்க. இது நீங்கள் இங்கே பாட்டு பாடுறது அவங்களுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. பகைஞன் எழும்ப மாட்டான், பழிகாரன் எழும்ப மாட்டான், சத்துருக்களும் அடங்கி போவார்கள். அப்போ நீங்கள் அதை மாதிரி பாடணும், பிள்ளைகளை வச்சு பாடணும். இல்லைன்னா அந்த பிள்ளைகள் மாதிரியே நீங்கள் மாறிடணும்.
குழந்தைகள் பாலகர் மாதிரி மாறிடணும். எப்படி மாறணும்? ஆண்டவராக இயேசுதாமே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல எவனாயிலும் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதற்குள் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் இந்த சிறு பிள்ளை மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிடணும், உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவர் சொல்கிற வார்த்தைகளை இஃப் யூ இமீடியட்லி அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட் ஜீசஸ் மீன்ஸ் யூ ஆர் லிட்டில் சில்ட்ரன். என் பிள்ளைகளே என்று பவுல் எழுதுகிறார். என் பிள்ளைகளே என்று எத்தனை இடத்தில் கூப்பிடுகிறார். என் பிள்ளைகளே, ஆதலால் நீங்கள் பிள்ளைகளாய் மாறுங்கள், தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறுங்கள். பிள்ளைகளாய் மாறுவது எளிதான ஒரு காரியம். இந்த வேதம் சொல்லுகிறது. அருமையான யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீரே என் தெய்வம், நீரே எனக்கு ரட்சிப்பு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உம்மை என் ஆண்டவராக, என் ராஜாவாக, என்னுடைய கர்த்தாதி கர்த்தராக என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேராக இருந்தான்னு, 1000 இருந்தாலும் என்ன, லட்சக்கணக்காக இருந்தாலும் என்ன, கோடிக்கணக்காக இருந்தாலும் என்ன, எத்தனை பேராக இருந்தாலும் இந்த வேதம் சொல் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He has given authority to become the children of God according to the Bible. அதிகாரம் கொடுத்து விட்டார். Once he has given authority means it is for ever and ever. ஒரு நேரம் அவர் அதிகாரம் கொடுத்துட்டார்னா அது எல்லா காலமும் சதா காலங்களுக்கும் உரியது. அதனால் நீங்கள் என்றைக்கோ ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இயேசுவே என் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு அவரோடு நீங்கள் பேசினால் இப்பொழுதே பிள்ளைகளாக மாற்றி விடுவார். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பாட பாட பலன், ஆண்டவரை துதிக்க துதிக்க பலன், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல பலன் வந்து கொண்டே இருக்கும். From where it comes you may not be knowing. எங்கிருந்து இந்த பலன் வருகிறது? Where from I am getting the strength daily. If I sing means I am getting strength daily. நீங்கள் பாடினால் தினமும் உங்களுக்கு பலன் வருகிறது, பலன் வருகிறது. வேதம் சொல்லுகிறதா தான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியே பலன் கொடுக்கிறவர், சத்துவத்தையும் வல்லமையும் அருளி செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளையை போல மாறி பாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடோ இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடோ இன்னலே, என்று மாறோ எந்தன் துயரோ என்று மனமோ ஏங்கையில், என்று மாறோ எந்தன் துயரோ என்று மனமோ ஏங்கையில், வானமன்னாமல் ஞானமாய் போசித்த, வானமன்னாமல் ஞானமாய் போசித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடு இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடு இன்னலே. எனக்கு பிரியமான தேவஜனமே, பாட பாட துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பறந்து போய்கிட்டே இருக்கும். அதைத்தான் தாவீது முதலாவதாகவே சொல்லிவிடுகிறான். பலன் உண்டு பண்ணினீர். ஒருவேளை பலனே இல்லையா, சத்துவமே இல்லையா, எந்திரிக்க முடியலையா, நடக்க முடியலையா, எதையும் தூக்க முடியலையா, வேலை செய்ய முடியலையா, சரீரத்தில் உள்ள எல்லா பாகமும் கெட்டு போயிட்டா, ஒரே வியாதிகள் வந்து விட்டதா,
வாயினால் பலன். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிட பலன். அருமையான வேத புஸ்தகம் சொல்லுகிறது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அவருடைய வார்த்தைகள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இவன் சொல்லுகிற சிறிய காரியத்தை பெரிதாய் நினைத்து கடைப்பிடிக்க வேண்டும். சத்துருக்களை தோற்கடிப்பதற்கு நீ பணம் செலவழிக்க வேண்டாம். பகைஞனின் பரிகாரம் அடக்கி போட கோர்ட்டுக்கு போக வேண்டாம். கோர்ட்டில் தான் அங்கே அதை விசாரிக்கிற நீதிபதிக்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லை. லாயரை அங்கேயே வெட்டி போட்டுறதான். அப்புறம் அங்கே போய் நீங்களும் வெட்டுப்படுவானே, அவங்களுக்கே வெட்டு. உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதுக்காக அவங்கள விசுவாசிக்கணுதில்ல, பாவம். அவங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் வந்துருக்கு. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நீ வீட்டில் உட்காந்து பேசாமல் பாடுங்க. சின்ன பிள்ளைய போல் பழிகாரனும் அடங்கி போவான், பகைஞனும் அடங்கி போவான். ஒரு பைசா செலவழிக்க வேண்டியில்லை. பைசா இருந்ததுன்னா அதை ஆண்டவருக்கு கொடுங்க. அங்கே போய் செலவழிக்கிறத ஆண்டவர் கொடுத்தா ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவார். செய்யாமலாம் இருப்பார். பொருத்தனை பண்ணி அது நிறைவேற்றுங்கள்னு இருக்குது. ஆண்டவரே, நான் இனி வீணான பணத்தை செலவழிக்க மாட்டேன், கோர்ட்டுக்கே போக மாட்டேன். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கோர்ட்டுக்கே போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உமக்கு தாரேன் ஆண்டவரே, நீரே நியாயாதிபதி என்பதை முழுவதுமாக அறிக்கையிட்டு உமக்கு தாரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு காலம் நீங்களும் உங்கள் சந்ததியாரும் கோர்ட்டுக்கே ஆண்டவர் விடமாட்டார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தான் நியாயாதிபதி. நீ விசுவாசிருக்கீங்க. அவருடைய பிள்ளை என்று அறிக்கையிடுகிற நாம் அவர் பிள்ளை என்று நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாமும் அவரை ஏன் தகப்பேன் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள கர்த்தர் என்று நீங்கள் அறிக்கையிட்டு வீட்டிலே உட்காந்து சும்மா பாட்டை பாடி சும்மா ஜெபம் பண்ணாலே வேதத்தை வாசித்தாலே போதும். வேதத்தை வாசித்து அதை கேட்டு கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டு பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்கள் நிமித்த குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பலன் வந்தாச்சு. பலன் உங்களுக்கும் வந்துடும். இப்போ யாருக்குமே பலன் இல்லை. எவ்வளவுதான் சத்து ஆகாரத்தை சாப்பிட்டாலும் பலனே வரமாட்டேங்குது. அப்படி தான் இருக்கும். நீ எத்தனை டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். வராது. தாவீது ராஜாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். கேட்டிங்கன்னா என்னத்தை சாப்பிட்டாலும் பலன் வராது. பைபிளெல்லாம் அப்படியே நிறைய கரைச்சி குடிச்சு ஹிந்தி மொழியில், தமிழில், இங்கிலீஷில், மலையாளத்தில் நல்லா கரைச்சி குடிச்சு வச்சுருக்கிறேன். கேட்டிங்களா? ஒவ்வொரு அர்த்தமும் வாசிக்க அது சந்தோஷமாக இருக்கும். கேட்க சந்தோஷமாக இருக்கும். எந்த பாஷையில், தமிழ் பாஷை இருந்தாலும் மலையாள பாஷை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹிந்தியில் வாசிக்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஹிந்தி அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவ்வளோ அழகழகாக வச்சுருக்கிறார். ஒரே வேதம்தான். ஆனால் ஒவ்வொரு மொழியிலையும் வாசிக்கும்போது ஒவ்வொரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். நான் பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆண்டவர் எல்லாருக்கும் இதை போல் பூமியில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் எதுவுமே இல்லை, இந்த வேதம்தான். அப்போ அத்தனை கோடி ஜனங்களுக்கும் ஆண்டவர் இதை கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் இலவசமாக பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் அதை சொல்லிவிட்டு ஒரு ஆதாரம் சொல்கிறார் பாருங்கள். பலன் வந்தாச்சு. இப்போ வேத வசனத்தினால்தான் பலன், ஆவியினால்தான் பலன், மாத்திரையினால் அல்ல, மருந்தினால் அல்ல, டாக்டரால் அல்ல. அப்போது அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இதை நேசிக்கணும். இதை சொன்னவர் உண்மையுள்ளவர். இதை ஆராய்ந்து பேசுகிற தாவீது அருமையானவன். அப்போ நல்லா கவனித்து பார்க்கும்போது அந்த வழியை கொஞ்சம் பின்பற்றுவோமே. நம்ம மற்ற வழிகளை விடுவோம். டாக்டர் வழியை விடுவோம், மாத்திரை வழியை விடுவோம், மனுஷன் வழியை விடுவோம். தேவன் சொல்லுகிற ஆவியின் வழியை கொஞ்சம் பின்பற்றுவோமே. லெட் us follow the true path of God hereafter. இனிமேல் கொஞ்சம் திரும்பி பார்த்து இந்த வழியில் நடங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் யூ வில் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் டெய்லி இன் யுவர் லைஃப். இதை பின்பற்ற ஆரம்பித்தால் டெய்லி அவருடைய ப்ரெசன்ஸ் இறங்கி வரும். அவர் உங்களை பலப்படுத்துவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய வலக்கரம் நீதி.
நீதியால் நிறைந்திருக்கிறது என்று அந்த வலக்கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி அருமையாக வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு பெரிய வாக்கு தத்துவம், எவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஆசீர்வாதம். ஆதலால் என் அருமையான தேவ ஜனமே, இன்று முதல் இந்த வழியை பின்பற்றும். இவ்வளவு நாட்களாய் வந்த வழியை விட்டுவிடுங்கள். மனிதனுடைய வழிகள் வீணானவைகள், மாம்சத்தின் வழி வீணானது, உலக மனிதர்களுடைய தன்மைகள் வீணான வழிகள். ஆனால் வேதம் காண்பிக்கிற வழிதான் உண்மையான வழி. வேதம் காண்பிக்கிற வழிதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வேதம் காண்பிக்கிற வழிதான் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. வேதம் காண்பிக்கிற வழிதான் உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறது. ஆதலால் மற்ற எல்லா வழிகளையும் வெறுத்து விடுங்கள். யூ மஸ்ட் ஹேட் ஆல் அதர் வேஸ். எல்லாவற்றையும் வெறுத்து விடுங்கள். வெறுத்து விடு. திங்க் ஆஃப் ஒன்லி த லார்ட்ஸ் வே. திங்க் ஆஃப் ஒன்லி த காட்ஸ் வே. திங்க் ஆஃப் ஒன்லி த பைபிள் வே. வேதத்தின் வழியை மாற்ற சற்று உற்று பாருங்கள். இன்றிலிருந்து இதை செய்வீர்களா? பகைஞன் எழும்பியிருக்கிறானா சகோதரனே? அப்படியே பழிகாரன் எழும்பியிருக்கிறானா? சத்துருக்கள் எழும்பியிருக்கிறானா? டோன்ட் worry about them. அவர்களை பற்றி கவலையே படாதிருங்கள். உடனே பாட்டு படிக்க ஆரம்பிங்க. அன்றைக்கு ஒரு ராஜா 2 படைகளுக்கு முன்னால் கொண்டு போய் படைகள் ஆரம்பித்து நிற்கிறது. பாடகரை நிறுத்தினான். 2 பேரும் இடையில பாடகரா? அப்போ எவ்வளவு பாடகருக்கு முதல்ல வந்திருக்கிற ஆபத்து. அவங்க கையில் பாட்டு புக்கு மட்டும் இருந்திருக்கும், பாட்டுத்தாள் இருந்திருக்கும். அதில் போய் நின்னா என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? டெரர் வில் ஹேப்பன். பயங்கரமான காரியம் தான் நடக்கும். பட் இன்ஸ்டெட் வாட் ஹேப்பன்ட்? அதற்கு மாறாக என்ன நடந்தது? அவர்கள் பாடியே ஜெயித்து விட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாடியே நாட்டிற்கு ஜெயத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தாவீது ராஜா மூலமாக எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அதை சில ராஜாக்களை நிரூபித்து, ஆண்டவரே யோசாபாத் போன்ற ராஜாக்கள் நிரூபித்து பாடகரை நிறுத்தி ஜெயம் பெற்றிருக்கிறார்களே, வல்லமையை பெற்றிருக்கிறார்களே, பலனை பெற்றார்களே, ஜெயித்தார்களே. இன்றைக்கு இதனை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, பகைஞன் எழும்புகிறானா உடனே பாடக்கடவாய் என்று நீர் சொல்லுகிற வண்ணமாய் இவர்கள் பாடட்டும். ஆண்டவரே, பழிகாரன் எழும்புகிறானா நீ பாடு, பகைஞன் எழும்புகிறானா நீ பாடு, சத்துருக்கள் எழும்புகிறார்களா நீ பாடு. அப்படியே சிறுபிள்ளையை போல பாடிக்கொண்டே இரு. விசுவாசித்து பாடு. அருமையான பலத்தோடு பாடு. உடைய முழு இருதயத்தோடு நீ பாடும் பொழுது ஜெயம் வருகிறது. சகோதரனே, உனக்குள்ளாய் ஜெயம் இறங்குகிறது. நீ அநேக சத்துருக்களை மேற்கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பகைஞனை அடக்கி போட கர்த்தர் வந்து நிற்கிறார். உன் பழிகாரனை அடக்கி போடுகிறார். இனி பழி இல்லை. தேவனே பழி வாங்குகிறவர், அவரே பழி வாங்குவார். அதில் அருமையாக பாடு. அருமையான வேத வசனங்களை வாயினால் அறிக்கையிடு. இதுதான் சிறந்த வழி. திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் யூ ஓவர்கம் ஆல் யுவர் எனிமீஸ் ரைட் நவ். இப்பொழுது எல்லா பகைஞனையும் அடக்கி போட, எல்லாரிடமிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் வைத்திருக்கிற வழி இதுதான். இன்றிலிருந்து இந்த வழியை கை கொண்டு எல்லாவற்றிலும், வியாதியின் மேலும், பிசாசின் மேலும், பகைஞர் மேலும், பழிகாரன் மேலும், ஆண்டவரே துஷ்டர்கள் மேலும் ஜெயத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. அப்படிப்பட்ட கிருபையை கொண்டு வந்து கரநீட்டி கொடுப்பதற்கு வைத்திருக்கிறீரே, கொடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் நூறத்தனையாய் கிரியை செய்வதாக. இன்றிலிருந்து வியாதிகள் விலகுவதாக, பலவீனங்கள் விலகுவதாக, சத்துருக்கள் ஓடி போவார்களாக. நன்மை மாத்திரமே இறங்குவதாக, பலன் மாத்திரமே இறங்குவதாக. உம்முடைய கிருபையும் இரக்கமும் சூழ்ந்து கொள்வதாக. கேட்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய பிள்ளைகளையும், குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.